சேர்ந்துக்கிட்டு என்ன அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? அதை ஏன்னு கேட்க மாட்டீங்களா? எடுத்த பணத்துக்கு என்னங்க கணக்கு? 10 லட்சத்தோட போச்சேன்னு சந்தோஷப்படுமா? நான் பணம் போச்சே கூட வருத்தப்படல. ஏற்கனவே தலகால் புரியாம ஆடிட்டு இருந்தாங்க. இப்ப பணம் இருக்குங்கிற மிதப்புல என்னெல்லாம் பண்ண போறாங்களோ தெரியல. அதை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. கடவுளே, நமக்கு மட்டும் ஏங்க இப்படி எல்லாம் நடக்குது? ஊர் உலகத்துல மருமகளை கொடுமைப்படுத்தி தான் கேள்விப்பட்டிருக்கோம். இங்க மருமகளும் மாமியாரை சேர்ந்துக்கிட்டு இவனெல்லாம் கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. இவனோட எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு நினைச்சா எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. வேதனையா இருக்குங்க. என்னமா பண்றது? நம்ம வாங்கிட்டு வந்த வரோம் அப்படி. சரியில்லாத இடத்துல பொண்ணு எடுத்தா இப்படி நிம்மதி போயிடும். மானம் மரியாதை எல்லாமே போயிடுங்கிறதுக்கு அவ ஒரு நல்ல உதாரணம். எல்லாம் நம்ம தலைவிதிமா. சாரி டாடி, என்னாலதான் உங்களுக்கு இந்த பிரச்சனை. அவ எப்படி பட்டுன்னு தெரியாம அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணது என்னோட தப்பு. டே விடுறா, உனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்கும்னு தெரியுமா என்ன? அவன் நல்லவன் நினைச்சுதான் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அவன் இந்த அளவுக்கு மோசமா இருப்பான்னு யாருக்கு தெரியும்? இல்ல டாடி, என்னால இதுக்கு மேல பொறுத்துட்டு இருக்க முடியாது. நம்ம நிம்மதியை கெடுத்தவள என்னைக்கு சும்மா விட மாட்டேன். ஏன்டா இப்படி ஆவேசப்படுற? உனக்கு திரும்பவும் சொல்றேன், நாம கௌரவமா இருக்கணும்னா அவளை தேவையில்லாம சீண்டி பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை இப்பயே மறந்துடு. நாம இருக்கிறது கண்ணாடி வீட்டுல. நாம கல்லெறிஞ்சாலும் சரி, இல்ல அவ கல்லெறிஞ்சாலும் சரி, சேதாரணவோ நமக்கு தான். அவ திரும்பி வரும்போது வரட்டும். வராட்டியும் கவலையை விடுறா. கோபத்தை ஆற போட்டு நிதானமா என்ன பண்ணலான்னு மெதுவா யோசிக்கலாம். புரியுதா? இந்த பாருமா, இத பத்தி நினைச்சு நீ வருத்தப்படாத. எல்லா கஷ்டத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். நாங்க ஆபீஸ் கிளம்புறோம். லஞ்ச டிரைவர்ட்ட கொடுத்து அனுப்பிச்சிடு, சரியா? டேய், பிரச்சனையை தீர்க்கறதுக்குன்னு ஒரு நேரம் வரும். அப்ப அதை யோசிச்சா போதும். எப்பவும் அதே நினைப்பா இருக்க கூடாது. மற்ற வேலையெல்லாம் பாதிக்கும். புரியுதா? டைம் ஆச்சு, கிளம்பலாம். வரமா? எனக்கு தெரியும் துளசி, புவனாவால இதெல்லாம் சகிச்சுக்க முடியாது. அவளை பொறுத்த வரைக்கும் சமாதானமா போறது அவளோட குணமே கிடையாது. தன்னை போட்டியா நினைக்கிறவங்களுக்கு ஏதாவது ட்ரபிள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இதான் அவளோட கேரக்டர். தனக்கு எதிரா தன் மகளே வருவான்னு அவ கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டா. ஆவேசப்பட்டு உன்கிட்ட சவால் விட்டுருப்பாளே. எங்க உறவே வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போன உங்களை உறவே இல்லாத அனாதையாக்கி தனி மரமா நிறுத்தி காட்டுறேன்னு சவால் விட்டுட்டு தான் வந்திருக்கேன். எனக்கு பணம் இருக்கு, அதிகாரம் இருக்கு, செல்வாக்கு இருக்கு, உன்னை மண்ணோட மண்ணாக்கி காட்டுறேன்னு அவங்களும் சவால் விட்டுருக்காங்க. இதுல யார் ஜெயிக்கிறாங்கன்னு அதையும் பாத்துல மேடம். உனக்கு சந்தேகமே வேணாம் துளசி. கண்டிப்பா நீ தான் ஜெயிக்க போற. உனக்கு சப்போர்ட்டா தான் நாங்களா இருக்கோம்ல, அப்புறம் என்ன? அந்த தைரியத்துல தாங்க நானும் இறங்கியிருக்கேன். அவங்கள ஒரு கை பாத்துடலாங்க. துளசி, எனக்கு என்னமோ நாம இதுல தேவையில்லாம இறங்கிட்டோமோன்னு சங்கடமா இருக்கு. ஏன் மேடம் அப்படி சொல்றீங்க? இல்ல, நீ வாழ வேண்டிய பொண்ணு. அவளோட மோதி உனக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. அவங்களால என்ன ஒன்னும் பண்ண முடியாது மேடம். பண்ணிருக்காளே துளசி, இரக்கமே இல்லாம உன் கைய உடைச்சிருக்காளே. என்னடா கோவப்பட்டு பொண்ணோட கையே உடைச்சிட்டோமேன்னு கொஞ்சமாச்சும் வருத்தப்பட்டாளா பாத்தியா? நீ அவளோட மகன்னு தெரிஞ்சும் கொன்னுடுவேன்னு சொல்லிருக்கா. கொஞ்சம் கூட கருணையே இல்லாத ராட்சசின்னு தெரிஞ்சும் அவ கூட மோதனமா தான் யோசிக்கிறேன். மேடம், அவங்கள பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தோம் சலைக்காம நீங்க அவங்களுக்கு பதிலடி கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. அவங்க உங்களுக்கு தராத பிரச்சனையா? தமிழ், என்னோட விஷயமே வேற. நான் வாழ்ந்து முடிச்சவ. அவளை ஜெயிச்சு ஒன்னும் ஆக போறது இல்ல. இருந்தாலும் அவ திமிருக்கு பதிலடி கொடுக்கணும் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். துளசியால அவளை சமாளிக்க முடியுமா? வயசுல சின்ன பொண்ணு இல்லையா? நான் சின்ன பொண்ணுதான் மேடம். அவங்க அளவுக்கு வசதி வாய்ப்புகள், அதிகாரம், செல்வாக்கு எதுவுமே என்கிட்ட கிடையாது. இருந்தாலும் என் சவால்ல ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவங்க யாருன்னு தெரியாதப்பவே தைரியமா மோதி பார்த்தாச்சு. இப்ப அவங்க யாரு, அவங்க கேரக்டர் என்னன்னு அத்தபடியே தெரிஞ்சிருச்சுல்ல. துணிஞ்சுதான் இதுல இறங்கி இருக்கேன். அவங்க வயலண்டா ஏதாவது பண்ணாலும் அதை சமாளிக்க நான் தயாரா இருக்கேன் மேடம். துளசி, நீயும் இங்கதான் இருக்கியா? ஆமா, நீ போன காரியம் என்னாச்சு? அவங்கள கிட்டத்தட்ட பயமுறுத்திட்டு தான் வந்திருக்கேம்மா. நீங்க சார பார்த்து பேசுனீங்களா? என்ன சொன்னாரு? ஆரம்பத்துல அவன் பிடி கொடுக்காம தான் பேசினான். உன் மகனோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா நான் சொல்றத நீ கேட்டுத்தான் ஆகணும்னு அழுத்தம் கொடுத்து பேசினேன். வேற வழி இல்லாம அவனும் ஒத்துக்கிட்டான். ஒத்துக்கிட்டாரா? நாங்க வரதுல புவனாக்கு பிரச்சனை வரும் தெரிஞ்சும் ஒத்துக்கிட்டாருன்னா நிஜமாவே அதிசயம்தாமா. சுந்தரி, 2 பொண்டாட்டி இருக்கிறவங்களுக்கு ஒரே பிரச்சனை என்ன தெரியுமா? அவங்கள ஒன்னா வச்சு எப்படி சமாளிக்கிறதுங்கிறதான். அதுக்கு மட்டும் வழி கிடைச்சிட்டா ஒத்துக்காம என்ன? நாங்க உடனே கிளம்பி இங்க வந்துடுறோம்னு சொன்னேன். அவன் 1 வாரம் டைம் கேட்டிருக்கான். 1 வாரமா? இல்லம்மா, அதெல்லாம் தள்ளி போடவே கூடாது. அவரு சம்மதம்னு சொல்லிட்டாருல. மேடத்தை அழைச்சுக்கிட்டு உடனே அந்த வீட்டுக்கு கிளம்பிடுங்க. கிளம்பிட்டா போச்சு. நான் மட்டும் அங்க போனா போதாது, நீ என் கூட வர. நானா? ஆமா, நான் மனைவிங்கிற உரிமையோட அங்க போறேன். நீ புவனா பொண்ணுங்கிற உரிமையோட அங்க வரலாம். இல்ல மேடம்,
என்ன அவங்க பொண்ணாவே ஏத்துக்க முடியாதுன்னு உறுதியா சொல்லிட்டாங்களே. என்ன மட்டும் அவர் மனைவின்னு ஒத்துக்கிட்டாளா என்ன? அவளை தூங்க விடாம பண்றதுன்னு முடிவு பண்ணியாச்சு. ஒன்னா போய் ரகலை பண்ணுவோம். என்ன கேட்டா அவ கொட்ட தடுக்க நீ ஒருத்தியே போதும். கரெக்டா சொன்னீங்க மேடம், சூப்பர் ஐடியா. துளசி அங்க போனானா நானும் கூட வந்துடுவேன். நானு, துளசி, நீங்க, அம்மா, இது ஒரு A1 காம்பினேஷன். இது மட்டும் இல்லாம பிரபாகரோட சப்போர்ட் வேற. அந்த புவனாவை உண்டு இல்லைன்னு ஆக்கிடலாம். இல்லங்க, எனக்கு என்னமோ அது சரின்னு படல. என்னால அங்க போக முடியாது. ஏ அங்க வரதுல உனக்கு என்ன பிரச்சனை? நான் முத்து மாணிக்கத்தோட பொண்ணு மேடம். புவனா என்னோட அம்மான்னு சொல்லிக்கிறதையோ அந்த உரிமையை சொல்லிட்டு அங்க வரதையோ நான் அவமானமா நினைக்கிறேன். சரி, நீ புவனாவோட பொண்ணு அங்க வர வேண்டாம். என்னோட பொண்ணு அங்க வரலாம்ல. மேடம், ஆமா, என்னோட பொண்ணா உன்னை தத்தெடுக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். உன்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு தாயா இருக்கிற பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்காது. நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமே நீ தாய் இல்லாத பொண்ணு கிடையாது, என்னோட பொண்ணு. என்ன அப்படி பாக்குற? சும்மா ஏதோ பேச்சுக்கு சொல்றேன்னு மட்டும் நினைக்காத. சட்டப்படி உன்னை என் பொண்ணா தத்தெடுக்க போறேன். நீ என் பொண்ணுங்கிற உரிமையில அங்க வர்றதை யாராலையும் தடுக்க முடியாது. மேடம், உங்களை மாதிரி நல்லவங்களுக்கு மகளா பிறந்திருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். எனக்கு தான் அந்த பாக்கியமே இல்லாம போச்சே மேடம். நான் தான் உன்னை தத்தெடுக்க போறேன்னு சொல்றேன்ல, இன்னும் எதுக்கு மேடம்னு கூப்பிடுற? நீ என்ன அம்மானே கூப்பிடலாம். இனிமே நான் தான் உனக்கு அம்மா, புரிஞ்சுதா? தேங்க்ஸ்மா. இனிமே அந்த வீட்டுக்கு வரதில்ல உனக்கு ஒன்னும் அப்ஜெக்ஷன் இல்லையே? என் கூட வருவல்ல? கண்டிப்பாமா. என்னோட பிளானுக்கு நீங்க ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். என் மேல வச்சிருக்கிற அன்புல தானே சம்மதம் சொன்னீங்க. உங்களுக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா? நீங்க மனைவிங்கிற உரிமையோட அந்த வீட்டுக்கு போனா அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு வேற எதுவும் கிடையாது. அவரோட மனைவிங்கிற அங்கீகாரம் இனிமேதான் எனக்கு கிடைக்கணும்னு அவசியமே இல்ல. பிரிஞ்சிருந்தாலும் அந்த உறவை யாராலையும் மாத்த முடியாது. உனக்குதான் பொண்ணுங்கிற அங்கீகாரம் இப்ப தேவையா இருக்கு. உறவே இல்லைன்னு சொன்னவள ஊரறிய அவ வாயால உன்னை என் பொண்ணுன்னு சொல்ல வைக்கணும். அப்பதான் இத்தனை நாள் நீ பட்ட அவமானத்துக்கும் அனுபவிச்ச வேதனைக்கும் நியாயம் கிடைச்ச மாதிரி இருக்கும். அவங்க என்ன பொண்ணா கூட ஏத்துக்க தேவையில்லை. தான் செஞ்சதை தப்புன்னு ஒத்துக்கிட்டு தன்னை திருத்திக்கிட்டாலே போதும். அத மனசுல வச்சுக்கிட்டு தான் இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அவங்க என்ன சொன்னாங்க தெரியுங்களா? பணத்துக்காக ஆசைப்பட்டுதான் நான் இதையெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. துளசி, அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டோம். மூலியமா அவங்களுக்கு பாடம் கத்து தரணும் நம்ம முடிவு பண்ணிட்டோம். முதல்ல அதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிப்போம். அதுக்கப்புறம் உங்க கேரக்டர் அவங்களே தானா புரிஞ்சுப்பாங்க. மேடம், ஆபரேஷன் புவனா எப்ப ஆரம்பிக்க போறீங்க? ஐ மீன், அவங்க வீட்டுக்கு நீங்க எப்ப போறீங்க? என் பொண்ணு தான் டீம் லீடர். அவ எப்ப சொல்றாளோ அப்ப கிளம்பிடலாம். என்னம்மா, புவனா ஆபரேஷன் எப்ப தொடங்க போறோம்? அதான் ஆபரேஷனுக்கு கத்தி தீட்டியாச்சுல்ல, நல்ல நாள் பார்த்து உடனே ஆரம்பிச்சிடலாம். உண்மையதான் சொல்றீங்களா டாட்? பாட்டி அவங்களே வந்து உங்ககிட்ட பேசினாங்களா? என்னால நம்பவே முடியல. டேய், நான் ஏன்டா போய் சொல்ல போறேன்? உண்மையை தாண்டா சொல்றேன். அவங்க உன் அம்மாவை பத்தி ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ண போறாங்கன்னு தான் ஆரம்பத்துல நினைச்சேன். ஆனா நான் அங்க போனதுக்கு அப்புறம் தான் சுந்தரி நம்ம வீட்டுல இருக்க ஆசைப்படுறாங்கிறது தெரிஞ்சு. பாட்டி வந்து உங்ககிட்ட பேசினது கூட என்னால நம்ப முடியுது. ஆனா சுந்தரி அம்மா இங்க வந்து தங்கறதா சொன்னீங்களே, என்னால நம்பவே முடியல டாட். எப்படி சுந்தரி அம்மா ஒத்துக்கிட்டாங்க? எனக்கு அதான்டா புரியல. அவ ஏற்கனவே ரொம்ப பிரஸ்டீஜ் பாக்குறவ. அவ வந்து போனா கூட ஒரே வீட்டுல இருக்க சம்மதிச்சிருக்கான்னா இப்ப கூட என்னால நம்ப முடியல. இல்ல டாட், பார்க்கதான் ரொம்ப டஃப்பான கேரக்டரா பிடிவாதம் பிடிக்கிற மாதிரி தெரியும். ஆனா உண்மை அது இல்ல. ரொம்ப அட்ஜஸ்டபிள் கேரக்டர், ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகுவாங்க. உண்மையை சொல்லட்டுமா, கேரக்டர் வைஸ் பார்த்தா அம்மா விட சுந்தரி அம்மா எவ்வளவோ பெஸ்ட். டேய், மெதுவா பேசுறா. என்னடா பேசுற? நீ சொன்னது மட்டும் உன் அம்மா காதுல விழுந்தது வீட்டை ரணகல படுத்திடுவா. அம்மா கோவப்பட்டாலும் நான் சொல்றதெல்லாம் உண்மை. சுந்தரி அம்மா பேச்சுல இருக்கிற நிதானம், பொறுமை, பெருந்தன்மை, இதுல ஏதாச்சும் ஒன்னாச்சும் அம்மா கிட்ட இருக்கா? எப்பவுமே அம்மாவோட பிடிவாதம், மரியாதை குறைவா நடந்துக்கிறது, எல்லாரையும் அலட்சியமா நினைக்கிறது, இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல டாட். டேய், நீ இப்படி பேசுறது கேட்க எனக்கு சங்கடமா இருக்குடா. என்ன இருந்தாலும் அவ உன் அம்மாடா. அவங்க அம்மாங்கிறதுக்காக அவங்க பண்ற தப்பெல்லாம் சரின்னு சொல்ல என்னால முடியாது டாட். இல்லடா, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. கோவப்படுவா, சட்டுன்னு எடுத்தெறிஞ்சு பேசுவா. ஆனா நம்ம 2 பேர் மேலேயும் அவ உயிரையே வச்சிருக்கடா. அந்த பாசத்தை நீ குறைச்சி எடை போடாதடா. புரியுது டாட், உங்களால அம்மாவை விட்டு கொடுக்க முடியாது. அட் த சேம் டைம் சுந்தரி அம்மாவும் உங்களோட ஒய்ஃப்ங்கிறத மறந்துடாதீங்க. அதை நான் எப்பவும் மறக்க மாட்டேன்டா. தெரியும் டாட், சுந்தரி அம்மாவுக்கும் அம்மாவுக்கும் இங்க ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு. அவங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க 2 பேரையும் சமமா நடத்தணும். அதனாலதான் சொல்றேன். சரி, சுந்தரி அம்மா எப்போ வரதா சொல்லிருக்காங்க? உடனே வான்னு சொல்றதுல கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குடா. அதான் டைம் கேட்டிருக்கேன். வர்றதுன்னு முடிவு பண்ணிட்டா உடனே சரின்னு சொல்லிடுறதானே டாட். இதுல எதுக்கு டிலே? டேய், சுந்தரி இங்க வரதுல உனக்கு வேணா சந்தோஷமா இருக்கலாம்.
ஆனா இதை உன் அம்மா எப்படி எடுத்துப்பான்னு யோசிச்சு பாத்தியா? அவ இதுக்கு அக்ரி பண்ணுவாளான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அவகிட்ட எப்படி சொல்றது, சொன்னா எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்கறத நினைச்சாலே பதட்டமா இருக்குடா. ஐயோ டாட், அம்மாவை பத்தி கவலைப்படாதீங்க. அவங்களை எப்படி சம்மதிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். அதை நான் பாத்துக்கிறேன். சுந்தரி அம்மா இங்க வரதுல உங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷன் இல்லையே? இல்லடா, அவ இங்க வரதுல எனக்கு பரிபூர்ண சம்மதம். அப்புறம் என்ன டாட், கவலை விடுங்க. சுந்தரி அம்மா இங்க வந்தா போதும், நம்மளோட எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆன மாதிரி. எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. சுந்தரி அம்மா வீட்டுல இருந்தா போதும்னு நினைக்கிறீங்களா? வேற ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா? வேற என்ன? ஹாஸ்பிட்டல் அவங்களுக்கு ஒரு கௌரவமான போஸ்டிங் கொடுத்தா நல்லா இருக்கும் டாட். இது அம்மாவுக்கு போட்டியா நினைக்காதீங்க. அவங்களுடைய கோபத்தை முழுசா போக்குற ஒரு சான்ஸா நினைங்க. முதல்ல வீட்டுக்கு வரட்டும்டா, அதுக்கப்புறம் அவளுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். கண்டிப்பா ஏதாவது பண்ணணும் டாட். அம்மாவால அவங்களோட வாழ்க்கை போச்சு, பத்தாக்குறைக்கு அவங்களோட வேலையும் போச்சு. வீட்டுல சும்மா உட்காந்துருக்காங்க. என்னதான் வசதியா இருந்தாலும் கஷ்டமா இருக்காதா? சொல்லிக்கிற அளவுக்கு இல்லைனாலும் ஒரு கௌரவமான போஸ்ட்ல அப்பாயிண்ட் பண்ணி தான் உண்டு. அம்மாவுக்கு பிடிக்கலனாலும் இதை நீங்க செஞ்சுதான் ஆகணும். என்னங்க சாப்பிட வரலையா? இத வந்துட்டே போடா. அப்பாவும் பிள்ளையும் ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கீங்களே, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல மாம், சும்மா பேசிட்டு இருக்கோம். இல்லையே, ஏதோ பண்ணித்தான் ஆகணும்னு உங்க அப்பா கிட்ட கண்டிஷன் போட்டுட்டு இருந்த. ஹாஸ்பிட்டலுங்கிற வார்த்தை கூட என் காதுல விழுந்துச்சு. என்னாச்சு? நீங்க முழிக்கிறத பார்த்தா ஏதோ சீரியஸ் மேட்டர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருக்கு. நோ 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 மம்மி, நீங்க ரொம்ப நாளா ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணி டயர்டா இருப்பீங்க. அதான் உங்களை ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு வேற யாராவது அப்பாயின்மெண்ட் பண்ணலாம்னு. என்னது? நான் ரெஸ்ட் எடுக்கிறதா? என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ரெஸ்ட் எடுக்கிறத பத்தி எல்லாம் என்னால யோசிக்கவே முடியாது. கரெக்ட் மம்மி, நீங்க தான் அந்த ஹாஸ்பிட்டலோட நிரந்தர சேர்மன். அதை மாத்துறத பத்தி யோசிக்கவே கூடாது. என்னடா, அம்மா எதை சொன்னாலும் அதுல தப்பு கண்டுபிடிச்சு ஆர்கியூ பண்ணுவேன். இப்ப பாராட்டி பேசிட்டு இருக்க. என்ன அம்மாக்கு தெரியாம எதையாவது மறைக்கிறியா? மம்மி, உங்ககிட்ட போய் எதாவது மறைக்க முடியுமா? சான்ஸே இல்ல. இல்லையே, உங்க ரெண்டு பேரோட முகத்தை பார்த்தா இங்க எனக்கு ரொம்ப டவுட்டா தான் இருக்கு. இங்க பாருங்க, நீங்களாவது உண்மையை சொல்லுங்க. மம்மி, நான் தான் சொல்றேன்ல, சந்தேகப்பட்டு எங்களை இன்சல்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ் மம்மி, நம்புங்க. சரி, நம்புறேன். வாங்க வந்து சாப்பிடுங்க. ஓகே மம்மி. எஸ். ஹானஸ்டா இருக்கு நினைச்ச ஒரு போலீஸ ஆர்டர்லயா மாத்தி பழி வாங்கிட்டேன் மிஸ்டர் ஏசி சார். உங்களை நினைச்சா எனக்கு ஒரு பாட்டு தான் ஞாபகத்துக்கு வருது. உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. சிக்குமங்கு சிக்குமங்கு சச்சப்பப்பா கிளிகிளிகிளி சிக்குமங்கு சிக்குமங்கு சச்சப்பப்பா 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 ஹே சிக்குமங்கு சிக்குமங்கு சச்சப்பப்பா ஹே சிக்குமங்கு. நில்லையா, நான் ஆளே ஒரு மார்க்கமா இருக்கிய. யார் நீ? நான் யாரா? நான் யார் நான் யார் நான் யார் நான் யார் என்று தெரிந்தவர் யார் யார்? யோ, நீ யாருன்னு தெரியாம ஒரு தடவை தானே கேட்டேன். நீ யார் யா? நேத்து வரைக்கும் நான் ஒரு நேர்மையான போலீஸ். இன்னைக்கு அதே நேர்மைக்காக பழி வாங்கப்பட்ட ஒரு அப்பாவி ஆர்டர்லி. ஓ, ஆர்டர்லியா? டியூட்டி ஒழுங்கா பார்க்காம பனிஷ்மெண்ட்ல வந்திருக்கன்னு சொல்லு. உன் பேரு ஆனந்த் தானே? ஆமா. லஞ்சம் கொடுக்காத, லஞ்சம் வாங்காதன்னு கூறுகட்ட கொள்கையை பேசிட்டு இருந்த ஆளு தானே நீ? கூறுகட்ட கொள்கையா? ஆமாயா, உன்னை பத்தி தான் ஐயா ஏற்கனவே சொல்லிருக்காரு. என்ன சொல்றாரு? அவன் வருவான், அதிகம் பேசாத, ஆளு ஒரு மாதிரினாரு. காலத்துக்கு தகுந்த மாதிரி முன்ன மாத்திக்க பாரியா. நீதி நேர்மைன்னு பேசிக்கிட்டு இருந்தா எவையா மதிப்பா? ஆமா, உன் பேர் என்ன? காமையா. காமையா? அவன் வாங்குறான் இவன் வாங்குறான்னு மத்தவங்கள பார்த்து நாம லஞ்சம் வாங்குறதும் தப்பு, காசுக்காக கடமையை மறக்கிறதும் தப்பு. குறுக்கு வழி எப்பவும் குழியில தான் தள்ளும். நான் மத்தவங்க மாதிரி இல்ல, என் வழி நேர் வழி. மிஸ்டர் காமேன், நீ நைட்ல பஸ்ல டிராவல் பண்றியா? பண்ணிருக்கேனே. பஸ்ல எல்லாம் தூங்குறாங்கன்னு பஸ் டிரைவர் சேர்ந்து தூங்கிட்டா என்ன ஆகும்? யோசிச்சு பாரு. ஒருத்த பண்ற சின்ன தப்பு உயிருக்கே ஆபத்தா இல்ல. இந்திய நாடு வல்லரசு ஆரோன்ற ஒரே காரணத்துக்கு தான் சொல்றேன். ஊரே வாங்கினாலும் நான் வாங்க மாட்டேன். எத லஞ்சத்தை? ஹலோ ஹலோ, ஐயா இருக்காங்களா? அப்பாவா? இருக்காரே. நான் உங்க அப்பாவை கேட்கல, ஏசி சார் இருக்காரா? நானும் அவர் தான் சொன்னேன். ஆர்டர்லி வர போறதா சொன்னாரு. ஆனா இவ்ளோ அழகா இருப்பீங்கன்னு சொல்லவே இல்லையே. வாங்க.
அம்மா என்னம்மா? இவர்தான் இந்த ஆர்டர்லி. ஓ வாப்பா, நீதான் ஆனந்தா? எஸ் மேடம், குட் மார்னிங் மேடம். ஐயோ, இதெல்லாம் உன் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுக்கப்பா. இங்க சாதாரணமா இருந்தா போதும். ஆமா, இது என்ன சாப்பாட்டு கூட? நீ என்ன பிக்னிக் வந்திருக்கியா இல்ல வேலைக்கு வந்திருக்கியா? மேடம், காக்கி சட்டை போட்டோம் கடவுள் இல்லையே, மனுஷன் தானே, அவனுக்கு பசிக்கும் இல்ல. ஆ, அப்படியா? ஆச்சரியமா இருக்கே, இது எனக்கு தெரியவே இல்லையேப்பா. ஏன்பா, நீ இங்க வேலைக்கு தானே வந்திருக்க, நாங்க சாப்பாடு போட மாட்டோமா? மேடம், நான் பாக்குற வேலைக்கு கவர்மெண்ட் எனக்கு சம்பளம் கொடுக்குது. என்னோட காசுல தான் நான் சாப்பிடுவேன். சம்பளத்துக்கு மேல நீங்க சாப்பாடு போடணும்னு எதிர்பார்த்தா அதுவும் லஞ்சம் தான். ஏன்பா, ஒருவேளை சாப்பாட்டுல என்ன இருக்கு? இருக்கு மேடம். ஒரு சாப்பாடு 50 ரூபான்னு வச்சா கூட மாசம் 1500 ரூபா, வருஷத்துக்கு 18. அப்ப 18,000 ரூபாய் லஞ்சம் இல்லையா?